வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைத்தண்டு எடுத்துருக்கேன். அந்த வாழைத்தண்டு எடுத்து இதுமாரி ரவுண்டாக அரிஞ்சிக்கோங்க. ரவுண்டாக அரிஞ்சு அதில் நார் மாதிரி வருது பாருங்கள், அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், இதுமாரி தான் வரும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுமாரி சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக அரிச்சிக்கோங்க. ரொம்ப தூளாக அரையணும். தூளாக அரைச்சி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். க்ளீன் பண்ணி மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றோட ஒன்றும் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இது மூடி வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் அடுப்பில் வானல் விட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அந்த வரமிளகாயும் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை அது கூட சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊற்றவே இல்லை. ஆனால் இந்த வாழைத்தண்டில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். மறுபடியும் கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது பாருங்கள், தண்ணிலாம் எதுவும் இல்லை. சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.